நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நான் உங்ககிட்டயும் சொல்ல ஆசைப்படுறேன், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு. இந்த சிகப்பு ட்ரெஸ்ல நீ அப்படியே சிகப்பு ரோஜா பூ மாதிரி. ஹரிஷ், கொஞ்சம் நீ காத்துக்கிட்டு கூடிய சீக்கிரமே உன் கண்ணு முன்னாடி என்ன நீ பாப்ப. அட உள்ள வாங்க, ஏன் அங்கே நிக்கிறீங்க? சரி அண்ணே. நீயா? வித்யா, இவர்தா ஹரிஷ். வினயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அவரை பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். போக்கலோட புக்கேவையும் உங்களுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். இப்போ உங்க ஃபேஸ பார்க்கும்போது அது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. வித்யா, இங்க பாரு, ஹரிஷ் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உன்னை அவர் எவ்வளவு விரும்புறாரு உனக்கு தெரியுமா? நேத்து நான் அவர்கிட்ட சொன்னப்போ நீ கல்யாணத்துக்கு ரெடியா இல்லன்னு அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு. அப்புறம் என்னோட பழக்கம் என்னன்னா, ஒரு வாட்டி என் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா அதை நான் அடைஞ்சே தீருவேன். உன்னையும் நான் அடைஞ்சே தீருவேன். நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன் என் காதலி, என் காதலி. ஹரிஷ், வித்யா, ஹரிஷோட பேச்செல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத. அவர் கொஞ்சமா கலெக்டா பண்ணுவார். ஆனா அவர் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டார். ரொம்ப நல்லவர். இன்ஃபேக்ட் எனக்கு என்னமோ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல வேண்டாம் ஜீவிதா மேடம், நான் கிளம்புறேன். இல்ல, நான் எதையும் கேட்க போறதில்ல வித்யா. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்கலனா அப்புறம் நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் வித்யா? எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஹரிஷ், ஓகே? நான் கிளம்புறேன். ஜீவிதா மேடம், உன்னை நான் எப்பவுமே விடவே மாட்டேன். மாலதி சொல்லு. என்ன விஸ்வா, நீ 5 நிமிஷமா இந்த ஹோட்டல்ல வச்சிருக்க. நான் உன் பொண்டாட்டியே இல்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண வந்த கஸ்டமரா? ஐ அம் சோ சாரி மாலதி. இங்க நான் காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்கேன். சாப்பிட கூட எனக்கு டைம் இல்ல. எப்ப பார்த்தாலும் யாராவது வந்துட்டே இருக்காங்க. இப்போ நான் நோ டிஸ்டர்பன்ஸ்னு போர்டே வச்சிட்டேன். இப்போ நீயும் நானும் எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஓகே? சரி, இப்போ சொல்லு, நீ எப்படி இருக்க? அப்புறம் நம்மளோட குழந்தை எப்படி இருக்கு? உள்ள உன்னை பயங்கரமா உதப்பானே. அட, இவ்ளோ சீக்கிரம் எப்படி உதைக்க முடியும்? அதுக்கு இன்னும் 2-3 மாசமாவது ஆகும். அப்புறம் அதுக்குள்ள நீயும் திரும்ப வந்துருவ. சரி சரி, அதை விட உன்னோட ட்ரிப் எப்படி இருக்கு விஸ்வா? அதான் சொன்னல, ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட மேக்கப் போயிட்டு இருக்கு, ஈவினிங் ரிஹர்சல், அப்புறம் நைட் பெர்ஃபார்மன்ஸ். வாவ் விஸ்வா, இந்த நேரத்துல நான் கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஐ நோ மாலதி, பட் என்ன பண்றது, இந்த நிலைமையில நான் உன்னை இங்க கூட்டிட்டு வர முடியாது. பட் டோன்ட் வரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப் போலாம். ஓகே? உண்மையாவா? எஸ். மாலதிகா, மாலதிகா, ஒரு யூனிக் ஃபோட்டோ கிடைச்சிருக்கு பழைய ஆல்பத்துல இருந்து. இது கொஞ்சம் பாருங்களேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
நீ எனக்கு இதை அப்புறமா காட்டு, நான் விஷ்வா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே? நீங்க இதை பார்க்கவே இல்லையா? அப்புறம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு வாட்டி பாருங்களேன். தாமு இங்க இருந்து போ, டிஸ்டர்ப் பண்ணாத. விஷ்வா சாரியா. மலதிகா ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி பாருங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி இந்த போட்டோ பாருங்க. அப்ப உங்களுக்கு சொல்றேன்டா. அக்கா சொல்றேன் கேளுங்க அக்கா. முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாத. போன் பேசிட்டு தெரியல தாமு. ஏன் இப்படி பண்ற? மலதிகா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நீங்க எப்பவுமே என்னோட பேச்சை விளையாட்டுத்தனமா தான் எடுத்துப்பீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கோங்களேன். விஷ்வா இப்ப சொல்லு. என்னாச்சு? தாமு என்ன சொல்லிட்டு இருந்தான்? எதுவும் இம்பார்ட்டன்ட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ லூஸ் மாதிரி வளர்றான். ஏதோ பழைய போட்டோவா அத காட்ட வந்திருக்கான். அததான் அப்புறமா கூட பாத்துப்பேன். ஆனா நான் இப்ப உன் கூட பேசிட்டு இருக்கேன்ல. சரி சொல்லு விஷ்வா, நீ எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க? நீ இல்லாம நான் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் மாத்தி? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை எப்ப பாப்பேன்னு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட நாட்களும் உன் நினைப்புல தான் போகுது விஷ்வா. ஐ லவ் யூ. லவ் யூ டூ மாத்தி. பாய். பாய். எத்தனை நாள் கழிச்சு உன்னோட புருஷனை நீ பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணும். So sad. சரி, ஒருவேளை உனக்கு இது அதிர்ச்சியா இருந்திருக்கும். நான் எங்க எப்படி வந்தேன்னு அதானே? நான் தான் சொன்னேன்ல, நீ எங்க இருந்தாலும் என்னால அங்க வர முடியும்னு. உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். பாரு, உன் முன்னாடி நிக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்வேன். அது சரி, இதை எப்படி உன்னால முடிக்க முடியும்னு யோசிச்ச? தனியா எல்லா விஷயத்தையும் உன்னால பண்ண முடியுமா? இவ்வளவு பணத்தையும் நீ தனியா அமைக்கிடலன்னு பாத்தியா? உன்னோட எல்லா பொருட்கள்லையும் முதல் உரிமை அது எனக்கு தான். நான் உன்னோட புருஷன். அப்புறம் இந்த குழந்தைய கொடுத்தது உனக்கு கிடைக்க போற காசு இருக்கே, அதுலயும் முதல் உரிமை எனக்கு தான். புரிஞ்சுதா? நான் இதெல்லாம் பணத்துக்காக ஒண்ணு பண்ணல. அப்புறம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? இத பாரு, என்கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்க முயற்சி பண்ணாத. அப்படி பண்ணா உன் குழந்தைய நான் கலைச்சிடுவேன். அப்புறம் நீ நினைச்சது எதுவும் நடக்காமையே போயிடும். உன்னால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இந்த குழந்தை ஒண்ணும் நம்ம ரெண்டு பேரோடது கிடையாது. இது வினய் சாரோடது, ஜீவிதா மேடமோடது. அதனால குழந்தைய உன்னால எதுவும் பண்ண முடியாது. வாய் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருச்சுல. என்னைக்கே நீ எதிர்த்து பேசுறியா? அவ்வளவு தைரியமா? ஏன் முன்னாடி விரல் நீட்டுறியா? நீட்டின விரல உடைச்சு உன் கையிலேயே நான் கொடுக்கல. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உனக்கு தெரியாத, வினய் சார் பெரிய வக்கீல். அவர் உன்னை சும்மா விட மாட்டார். அப்படியா? அவ்வளவு கான்பிடன்ஸா? எனக்கே சட்டத்தை சொல்லி கொடுக்குறியா? சரி, இத கேளு. உனக்கு சட்டத்தோட பாஷையிலே புரிய வைக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு ஒருத்தருக்கு சரகேட்டா மாறணும்னா அப்ப அவளோட புருஷன் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் அந்த குழந்தை பிறந்த உடனே அது மேல அவன் உரிமை கொண்டாட முடியாது. அதோட கஸ்டடியும் கேட்க முடியாது. ஆனா ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை நீ தான் சொல்லவே இல்லையே. ஒருவேளை இப்ப நான் விருப்பப்பட்டேன்னா இந்த குழந்தைக்கு என்னால உரிமை கொண்டாட முடியும். அப்புறம் நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கி அவங்க கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போக முடியும். என்னாச்சு? உன் வாய் அடைஞ்சிருச்சா? இங்க பாரு ப்ளீஸ், நான் உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அப்படின்னா சரி, நான் சொல்றத மட்டும் வாயை மூடிட்டு பண்ணிட்டு. நான் யாருங்கிற விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன் வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும். இல்லைன்னா உனக்கு தான் தெரியுமே என்னால என்ன பண்ண முடியும். நான் எவ்வளவு மோசமானவங்கிறத
உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், ஏன் இன்னைக்கு மதனக்களை காணோம்? தெரியல, அவருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது, ஆனா இன்னும் வரல. கங்கா தாயே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மதனக்களோட ஃபேமிலி அவர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மதனாக்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவர் என்ன பண்றாரு? அவர வீட்டு அட்ரஸும் என்கிட்ட இல்ல. இப்ப நான் அவரை எப்படி பாக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் மாலதி, மதன் சார் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓ, தேங்க்யூ. வெல்கம். பீட்சா கேள், என்னோட நன்றியை எப்படி உனக்கு தெரிவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உன்னோட காக்கா கதை எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்துச்சு. என் தைரியம், என் நம்பிக்கை மறுபடியும் எனக்கு திரும்ப வந்துடுச்சு. இன்னைக்கு என்னோட குடும்பத்தை சந்திக்க நான் போய்கிட்டு இருக்கேன். அவங்க என்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா என்னால என்னை தடுக்க முடியாது. அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். கடவுளே, மதனாக்களோட கனவை நினைவாக்குங்க. அவர் குடும்பத்தோட சேர்த்து வைங்க. என்னம்மா இவ்வளவு லட்டுவா? யாருக்கு? வேற யாருக்கு இல்லம்மா, மாலதிக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி இதை செய்யணும்னு நினைச்சேன். அதான் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னாச்சு? என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை உணர்வ. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். திரும்ப நீ உன் முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வராத. ஏன்னா இன்னையிலிருந்து, ஏன் இப்பவே எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட, உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்க இறந்துட்டோம். நீ எங்கயா? ரொம்ப தைரியத்தை வரவழைச்சு உங்க முன்னாடி வந்திருக்க. நான் செஞ்ச பாவங்களுக்கும் தப்புகளுக்கும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. ஆனா இனிமே என்னால உங்களை விட்டு தூரமா இருக்க முடியாதுமா. ஆனா நீ யாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் மகேஷ்மா, உங்க மகன், உங்க ரத்தம் மகேஷ். ஜாக்கிரதை, மறுபடியும் என்ன அம்மான்னு சொல்லாத. அம்மான்னு சொல்ற உரிமை என் பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு பையன்தான். அவன் தான் மோகன். அவனை தவிர வேற யாரும் இல்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எனக்கு உன்கிட்ட எதையும் சொல்ல இஷ்டம் இல்லை. நீ சொல்றத கேட்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. போயிடு, இங்க இருந்து போயிடு. வெளியில போ, போன்னு சொன்னேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ என்ன சொல்ல வரான்னு ஒரு வாட்டி கேட்டுதான் பாரு. இல்லம்மா, நான் யாரோட நியாயத்தையும் கேட்க விருப்பம் இல்லை. தன்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் நம்மளையும் விட்டுட்டு போனவன் தானே இவன். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்ப நாம சொன்னதை எதையாவது கேட்டானா? அந்த நாட்களை என்னால மறக்க முடியாது. இந்த பாவியால
நாம எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சோம், எவ்வளவு இழந்தோம், அது எல்லாமே இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஜீவிதாவையும் மாலதியையும் அனாதையாக்கிட்டான். அதுக்கப்புறம் எங்களை வாழ்க்கையில கஷ்டப்பட வச்சுட்டு இவன் சந்தோஷத்தை தேடி போனவன் தானே. இவனுக்கு நம்மளை பத்தி கவலை இல்ல. நாம சொன்ன எதையுமே இவன் கேட்கல. இவன் சொன்னதை நாம எதுக்காகமா கேட்கணும்? ஏன்? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க வந்த? இந்த நேரத்துல இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதை விட அதிகமா உங்க குடும்பமும் உங்க குடும்பத்தோட ஆளுங்களும் உங்களுக்கு ரொம்ப தேவை. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் உங்க ஃபேமிலி போய் சந்திச்சுட்டு வாங்க அங்கிள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் அங்கிள். அம்மா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் ரொம்ப சரி. ஆனா நடந்து முடிஞ்சதை என்னால மாத்த முடியாதுல்ல. குறைஞ்சது என்ன என் தப்புகளுக்கு பிராய்ச்சித்தமாவது பண்ண விடுங்க. ஒரே ஒரு முறை என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி, மன்னிச்சிடுறேன். என்னோட பசங்க சின்ன வயசுல அனாதை மாதிரி வளர்ந்தாங்களே, அதை திருப்பி கொடு. நீ எங்களை எவ்வளவு அழ வச்ச, அந்த கண்ணீரை திருப்பி கொடு. அப்ப நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இதை உன்னால செய்ய முடியுமா? அப்புறம் எதுக்காக இங்க நிக்கிற? நாங்க தொலைச்சத உன்னால திருப்பி கொடுக்க முடியாதப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த? வெளியில போ, போன்னு சொன்ன. நல்லா கேட்டுக்க, என் கோவத்தை அதிகப்படுத்தாத. மாலதி வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. போயிடு. அம்மா, போன்னு சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது என்னோட வீடுன்னு? அட, என்ன இதெல்லாம்? லட்டெல்லாம் எப்படி கீழே விழுந்துச்சு? அது மாலதி, கதவை திறக்க போனேன்ல, அப்போ கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஓ அப்படியா? கவலைப்படாத மாலதி, நான் அதை இப்பவே எடுத்துடுறேன். சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள். என்னால் நம்பவே முடியல, நீங்க என்னோட வீட்ல. கண்டிப்பா நீங்க என்னோட பாட்டியே சந்திச்சிருப்பீங்க. நான் கொண்டு வந்த பருப்பு சப்பாத்தி அப்புறம் புலாவ் அதெல்லாம் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. என் பாட்டி பண்ற சாப்பாடு எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் அங்கிள். எப்படி இருக்கு சாப்பாடு? அம்மா, இது அப்படியே இருக்கு. எப்படின்னா எங்க அம்மாவோட சமையல் மாதிரியே. ஓஹோ, அப்படின்னா இந்த கேம் டிராவ் ஆயிடுச்சு. நம்ம ரெண்டு பேரோட வீட்லயும் ஒரே மாதிரி தான் சமைக்கிறாங்க. அப்புறம் பாட்டி, பெரிய பாட்டி, சித்தி, இவர் தான் என்னோட மதன் அங்கிள். நான் இவருக்காக தான் தினமும் சாப்பாடு எடுத்துட்டு போனேன். பை தி வே அங்கிள், நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு என்னோட வீடு எப்படி தெரிஞ்சது? அம்மா,
அம்மா எனக்கு தெரியவே தெரியாது நீ மகேஷோட பொண்ணுன்னு. ஆக்சுவலா மகேஷ் மகேஷும் நானும் சின்ன வயசு நண்பர்கள். ஆமாம்மா, நாங்க இந்த இடத்துல தான் விளையாண்டு வளர்ந்தோம். இதே தெருக்கள்ல. நான் இங்க தான் இருந்தேன். அதனால மகேஷோட ஃபேமிலியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாவ் அங்கிள், இது சூப்பர் மைண்ட் ப்ளோயிங் அதிர்ச்சியா இருக்கே. அப்படின்னா நீங்க எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட், எனக்கும் ஃப்ரெண்ட். எஸ் அங்கிள், இதுக்காக கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படணும். இது வரைக்கும் எனக்கு என் அப்பாவோட பாசம் கிடைச்சதே இல்லை. ஆனா நான் உங்களை அணைச்சுக்குவேன் அங்கிள்.